குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறீங்களா? அப்போ நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது பெரியவங்க சண்டை, குழந்தைங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அது உண்மை இல்லைங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் சண்டை போடுறதுனால குழந்தைங்க அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் ஸ்கூல்லையும் கிளாஸ்லையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகலாம். இதனால் அவங்க பயமோ பதட்டமோ அதிகம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில குழந்தைங்க நம்மளால தான் வீட்டில் சண்டை வருது சொல்லிட்டு அவங்களாவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும். வீட்டில் அமைதி இல்லாததுனால அவங்க டிப்ரெஷன் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. குழந்தைங்க அவங்க ஃபீலிங்ஸை வெளில சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. வீட்டில் பிரச்சனை வந்தாலும் அன்போடனும் மரியாதையுடனும் அமைதியாக பேசி முடிக்க ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க நம்ம பேசின வார்த்தையை கூட மறந்துடுவாங்க. ஆனால் கோவத்தில் ஒருத்தவங்களை எப்படி நடத்தணுன்றதை மட்டும் மறக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட்டே அமைதியும் மரியாதையும் நிறைஞ்ச குடும்பம் மட்டும். இந்த மாதிரி பேரண்டிங் வீடியோக்கு என்னை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறீங்களா? அப்போ நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது பெரியவங்க சண்டை, குழந்தைங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அது உண்மை இல்லைங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் சண்டை போடுறதுனால குழந்தைங்க அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் ஸ்கூல்லையும் கிளாஸ்லையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகலாம். இதனால் அவங்க பயமோ பதட்டமோ அதிகம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில குழந்தைங்க நம்மளால தான் வீட்டில் சண்டை வருது சொல்லிட்டு அவங்களாவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும். வீட்டில் அமைதி இல்லாததுனால அவங்க டிப்ரெஷன் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. குழந்தைங்க அவங்க ஃபீலிங்ஸை வெளில சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. வீட்டில் பிரச்சனை வந்தாலும் அன்போடனும் மரியாதையுடனும் அமைதியாக பேசி முடிக்க ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க நம்ம பேசின வார்த்தையை கூட மறந்துடுவாங்க. ஆனால் கோவத்தில் ஒருத்தவங்களை எப்படி நடத்தணுன்றதை மட்டும் மறக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட்டே அமைதியும் மரியாதையும் நிறைஞ்ச குடும்பம் மட்டும். இந்த மாதிரி பேரண்டிங் வீடியோக்கு என்னை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.